அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஆரோவில் இசையம்பல பள்ளியில் நடைபெற்ற விதை திருவிழாக்கு நீங்கள் போயிருந்தோம். நான் மதியம் தாங்க போயிருந்தேன். நல்ல உச்சி வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஆனால் இந்த ஆரோவில்குள்ளே போகிறப்ப மட்டும் ரொம்ப குளுகுலுன்னு இருந்துச்சுங்க. என்னவோ ஃப்ரண்ட்டில் ஏசி போட்ட போல். அதுக்கு எதாவது காரணம்னா இந்த முழிங்கல் தாங்க. ஏன் ஆரோவில் இந்தளவுக்கு பேசப்படுதுன்னு இப்போ தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த திருவிழாவில் ஏகப்பட்ட ரகங்கள் வச்சுருந்தாங்க. எல்லாமே நாட்டு மரபு ரகங்கள்ங்க. குழந்தைகள் கண்டிப்பாக எதிர்காலத்துக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இது இல்லைனா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பசங்க சாப்பிட முடியாது. ஏகப்பட்ட ரகங்கள் விதவிதமாக இருந்துச்சுங்க. அதுவும் குழந்தைங்கள வந்து கவரக்கூடிய வகையில் தான் அத்தனை ரகங்களும் இருந்துச்சு. விதை திருவிழாவுக்கு நானும் எங்கள் சித்தி பையனும் போயிருந்தோம். அவன் அந்த ஊருன்றதுனால அவனையே கூப்பிட்டு போயிருந்தாங்க. அவன் இந்த ரகங்கள்லாம் பார்த்துட்டு அவனுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது, எனக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான். அவனுக்கு எப்படி இருந்தாலும் இந்த விதை திருவிழா ஒரு புதுமையாக இருந்திருக்கும். அவனும் நிறையா காய்கறிகளை இங்கே வந்து பார்த்துருப்பான். அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க அதுக்கப்புறம் போய் ஷேர் பண்ணுவான் இந்த விஷயங்கள்லாம். சுரைக்காலில் அத்தனை ரகங்கள் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலுமே ஒரு 50 ரகம் இருந்திருக்கோங்க போல். வேறு என்னெல்லாம் நம்ம அங்கே பார்த்தோன்றதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.